ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து, அதாவது தமிழ் மொழி தேர்வு மாடல் கோர்ஸ் பேப்பர் 5 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட அப்படிலாம் பார்க்குறது நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது. அப்படி இல்லாட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ நம்ம கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 1, கல்வி அறிவு இல்லாதவர்கள் திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? அதாவது கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எவ்வாறு கூறுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் விலங்கு. கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் விலங்கு என்று குறிப்பிடுகிறார். சரிங்களா? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடலை எழுதியவர். இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடலை எழுதியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கொஸ்டின் 3 பாருங்கள். வேறு சொல்லை கண்டறி. அதாவது வளைத்தான், இந்த சொல்லோட வேர் சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. வளை. வளைத்தான் இதோட வேர் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வளை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 4, இனிப்பு தின்றான் என்ற தொடரில் உள்ள ஆகு பெயர். இனிப்பு தின்றான் என்ற தொடரில் உள்ள ஆகு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பண்பாகு பெயர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இனிப்பு தின்றான் பண்பாகு பெயர். கொஸ்டின் 5, விடைக்கேற்ற வினாவை கண்டறி. அதாவது திருப்பாவை மிகச்சிறந்த பக்தி நூல். இதுக்கான வினா எது கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. திருப்பாவை எவ்வகை நூல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழைய கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பார் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர். பார் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பார்த்தல். கொஸ்டின் 7 பாருங்கள். பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ள அருங்காட்சியகம் எந்த நாட்டில் உள்ளது? அதாவது பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ள அருங்காட்சியகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நியூசிலாந்து. கொஸ்டின் 8 பாருங்கள். அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்றவர். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பெருஞ்சித்திரனார். அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். கொஸ்டின் 9, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கொடுத்த ஆப்ஷனில் எந்த வரிசை கரெக்டான வரிசை அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. உரைத்தல், கூறுதல், செப்புதல், சொல்லுதல் இதான் சரியான அகர வரிசை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க தான் அடுத்த கொஸ்டினும். இதை நீங்கள் கரெக்டானது எதுன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வதனம், வான்மதி, வீரர், வெற்றி இதான் சரியான அகர வரிசை. கொஸ்டின் 11, பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர். இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மூன்றுரை அரையனார்.
பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா மூன்றுரை அறையினார். கொஸ்டின் 12 பாருங்கள். டெலஸ்கோப் என்பதற்கு தமிழ் சொல். இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு, தொலைநோக்கி. டெலஸ்கோப் என்பதற்கு தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி. கொஸ்டின் 13. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த வரிசையை வந்து அகர வரிசைப்படி சரியானது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. உண்டல், தின்னல், நக்கல், பருகல் இதான் வந்து சரியான அகர வரிசை. கொஸ்டின் 14 பாருங்க. கீழ்காணும் வாக்கியம் எவ்வகையானது? அதாவது அந்தோ வெள்ளத்தால் மக்கள் மடிந்தனர், இது வந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, உணர்ச்சி வாக்கியம். கொஸ்டின் 15 பாருங்க. கல்விக்கு எல்லை இல்லை என்று சொல்லிய ஔவையார் கீழ்கண்டவர்களில் யாருடைய சமகாலத்தவர்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 3, 4, 5. அதாவது கம்பர், ஒட்டக்குத்தர், புகழேந்தி புலவர் இதான் வந்து சரியானது. அதாவது இந்த கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்கு எல்லை இல்லை என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஔவையார். சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்விக்கு எல்லை இல்லை என்று கூறியவர் யாருன்னா ஔவையார். இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த ஔவையார் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் சமகாலத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர், ஒட்டக்குத்தர், புகழேந்தி புலவர் இவங்க எல்லாமே வந்து ஔவையாரோட சமகாலத்து புலவர்கள். சரிங்களா, எல்லாம் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. கொஸ்டின் 16. மாணவர்கள் பள்ளியில் கல்வி கற்றனர், எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, தன் வினை வாக்கியம். மாணவர்கள் பள்ளியில் கல்வி கற்றனர் வந்து தன் வினை வாக்கியம். கொஸ்டின் 17. சமை என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. அதாவது சமை என்னும் வேர்ச்சொல்லோட வினையாளனையும் பெயர் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமைத்தவன். கொஸ்டின் 18. நெஞ்சில் நிலையிலால் கொண்ட டேஸ் என்பது பயனற்றது என்றார் திருக்கடிக ஆசிரியர். அதாவது நெஞ்சில் நிலையிலால் கொண்ட டேஸ் என்பது பயனற்றது என்றார் திருக்கடிக ஆசிரியர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, தவம். நெஞ்சில் நிலையிலால் கொண்ட தவம் என்பது பயனற்றது என்றது திருக்கடிக நூல் ஆசிரியர். சரிங்களா, நீங்கள் வந்து இந்த திருக்கடிகம் இதோட ஆசிரியரோட பேர் எதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, திருக்கடிகத்தோட ஆசிரியர் பேர் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார்? இதுக்கான ஆன்சரையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்கோம். திருக்கடிகம் இதோட ஆசிரியர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார்? இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வினை மரபுக்கு ஏற்ப பொறுத்துக. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 4, 1, 2, 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நெல், தூற்று. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுங்க. பழம், தின், மலர், கொய், காய்கறி, அரி. சரிங்களா, இதான் வந்து சரியான ஆன்சர். கொஸ்டின் 20 பாருங்கள். உன் என்னும் வேறு சொல்லின் வினையெச்சம் காண்க. உன் என்னும் வேறு சொல்லின் வினையெச்சம் காண்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, உண்டு.
கொஸ்டின் 21 பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. அதாவது எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியான இணை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏபிசிடி கொடுத்துருக்க 4மே வந்து சரியான இணைகள் தான். அதாவது வாழ்த்தல் இதோட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தூற்றல், இகழ்ச்சியோட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி, அகப்பொருள் எதிர்ச்சொல் புறப்பொருள், அண்மை எதிர்ச்சொல் சேமை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 22 சரியான இணையை தேர்ந்தெடு. அதாவது சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரியான இணை, அதாவது கரெக்டானது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1 2 3 4 கொடுத்துருக்க எல்லாமே வந்து சரியானது தான். சரிங்களா? 4மே வந்து சரியான இணைகள் தான். அதாவது பரிதி இதோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கதிரவன், அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, கார்முகில் பொருள் எதுனா மலைமேகம், தூற்றி இருந்தார் இதோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா உறங்கி இருந்தார். சரிங்களா? கொஸ்டின் 23 பாருங்கள். வேர்ச்சொல் தேர்வு செய்க. அதாவது கற்போம் இதோட வேர்ச்சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கல். கற்போம் இதோட வேர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல். இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 24 வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயர் ஆக்குக. அதாவது கடி. கடி என்னும் வேர்ச்சொல்லோட வினையாளனையும் பெயர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கடித்தாரை. கொஸ்டின் 25 பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த வரிசை வந்து சரியான அகர வரிசை அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அகிலம் ஆடல் இஞ்சி ஒளிக இதான் வந்து சரியான அகர வரிசை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரிங்களா? அந்த 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து திரிகடிகம். திரிகடிகத்தோட நூல் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருப்போம். அதே மாதிரி 2வது கொஸ்டின் பாருங்கள். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர். இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த 25 கொஸ்டினில் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.